வணக்கம். நேற்றைய தினம் பகிரப்பட்ட முக்கியமான ஒரு ஆண் ஜாதகத்தினுடைய கிரக நிலைகளை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொடுத்துருக்கிறேன். பாருங்கள், இவர் பிறந்தது 7ஆம் தேதி நவம்பர் மாதம் 1990 காலை 6:41 காலையில் மும்பையில் பிறந்திருக்கார். ஸோ இந்த ஜாதகருக்கு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமாக ஒரு விஷயம் லக்கணம், அதுக்கு பிறகு வரக்கூடிய 5ஆம் பாவம், 9ஆம் பாவத்தை பற்றி நேற்றைய தினம் ஒரு கேள்வி எழுந்தது. இந்த பாருங்க, இந்த 1, 5, 9 என்று சொல்லக்கூடிய லக்கண அதிபதியாகப்பட்ட சுக்கிரன், அடுத்ததாக 5ஆம் பாவ அதிபதியாகப்பட்ட சனி, 9ஆம் பாவ அதிபதியாகப்பட்ட புதன் ஒருவருக்கு ஒருவர் எந்த நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். இவர் ஜாதகத்தில் லக்கணம் முதலில் அமர்ந்திருப்பது சுவாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில், சூரியன் விசாக நட்சத்திரம் 1, சுக்கிரன் விசாக நட்சத்திரம் 1. அதாவது சூரியனும் சுக்கிரனும் ஒரே டிகிரிக்குள்ள இணைந்திருக்கிறாங்க. அதாவது அஸ்தங்க தோஷம் அப்படின்னு நம்ம இதில் பொருள் கொள்ள வேண்டும். ஜாதகர் பிறந்த நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில், அதாவது இதை சுட்டி காட்டக்கூடிய சுக்கிரன் என்ற கிரகம், கர்மவினையை சுட்டி காட்ட வேண்டிய சுக்கிரன், கலத்திர சுகத்தை கொடுக்க வேண்டிய சுக்கிரன் இந்த ஜாதகத்திலே சூரியனுடன் அஸ்தங்க தோஷத்துடன் லக்கணத்தில் இருக்கிறார். இப்போது இந்த இடத்தில் லக்கணம் வலுவாக இருக்கின்றதா, 7ஆம் பாவம் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கின்றதா, பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய முதல் குழந்தை பாக்கியத்தை பற்றி சொல்லக்கூடிய 5ஆம் பாவம் சுபபலம் பெற்றுள்ளதா, குறிப்பாக அதுக்கு அடுத்த நிலையில் 9ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய தந்தையை பற்றிய நிலை என்ன, தந்தைக்கும் மகனுக்கும் உரிய அமைப்பு கிரக நிலையில் சுட்டி காட்டக்கூடிய விஷயம் என்ன, இது நேற்றைய தினம் தெளிவாக பேசும்போது சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்கள், இந்த ஜாதகத்தில் நேற்றைய தினம் இந்த தந்தை வந்திருந்தார். இவர் ஜாதகத்தில் தந்தை மகன் உறவு, தனது வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட கேள்வி, இதுதான் 2 கேள்வி தான். அதுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய பாவம் முதல்ல லக்கணத்தில் சூரியனும் சுக்கிரனும் ஒன்றாக இணைந்திருக்கிறாங்க. இது இருக்கலாமா இந்த சேர்க்கை அப்படின்னா, சூரியன் ஒரு அரை சுபர் இருக்கக்கூடாதுன்னு இல்லை. இந்த சூரியனுக்கு ஆதிபத்திய ரீதியாக 11ஆம் பாவ அதிபதி, அதாவது பாதக அதிபதி. அதன் பிறகு லக்கண அதிபதியாகப்பட்ட சுக்கிரன் இந்த இடத்தில் தனது மூல திரிகோண வீட்டில் ஸ்தான பலம் பெற்று தனது சக்தியை, முழு ஒளியை சூரியனுக்கு இங்கு கொடுத்து சுபத்துவம், சுப நிலைகளை ஏற்படுத்துகிறார். ஆக இந்த இடத்தில் முழுவதுமாக லக்கணம் கெடவில்லை. சரி, அடுத்த நிலையாக 7ஆம் பாவத்தை நம்ம பார்க்கணும். அதுக்கு பிறகு தந்தையை பற்றி நம்ம பேசலாம். இந்த ஜாதகர் இப்போது இவருக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய சனி தசை ராகு புத்தி 2027 ஜூலை 2022 2ஆம் தேதி ஜூன் மாதம் 2025 வரை சனி திசை ராகு புத்தி. அடுத்தது இவருக்கு ஜாதகருக்கு சனி திசை குரு புத்தி நடக்கும் 2027 வரை, அதோட சனி திசை முடிக்கும். சனி இந்த ஜாதகத்திற்கு இருக்கக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதியும் இந்த லக்கணத்திற்கு ராஜ யோகாதிபதியும் சனிதான். இந்த சனி திசை கடந்த காலங்களில், இதுக்கு முன்பு நடந்த புத்திகளில் சனி திசை, சனி புத்தி, சனி திசை புதன் புத்தி, கேது புத்தி, சுக்கிர புத்தி, இதெல்லாம் கடந்து வந்திருக்கிறார் கடந்த 15 ஆண்டுகளாக. இவருடைய நிலை எவ்வாறு இருந்திருக்கும் என்பது எவ்வாறு கிடைக்கிறது, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை எவ்வாறு கிடைப்பது அப்படின்னு பார்க்கின்ற போது ஒரு நுணுக்கம், ஒரு பாவ கிரகம், ஒரு சுப கிரகம், இப்படி 2ஆக பிரிச்சிங்க. இயற்கை பாவர்கள், இயற்கை சுபர்கள். இயற்கை பாவ கிரகம் தன்னுடைய ஸ்தானத்திற்கு கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 4, 7, 10 இருந்தால் அது அந்த ஸ்தானத்திற்கு, அந்த குறிப்பிட்ட ஸ்தானத்திற்கு சுப பலத்தையும் ஜாதகருக்கு நன்மையையும் கொடுக்கும். புரியுதுங்களா? அதுவே ஒரு சுப கிரகம்
தான் இருக்கக்கூடிய திரிகோண வீட்டிற்கு சுபபலனை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஜாதகத்துக்கு ராஜ யோகாதிபதியாகப்பட்ட சனி பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு 11 அமர்ந்திருக்கிறார். அப்போ இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் இந்த இடத்த 5ஆம் பாவத்தை வேற யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னா யாருமே பார்க்கல. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை யாரும் பார்க்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்தானத்தின் அதிபதியாகப்பட்டவர் பூராட நட்சத்திரம் 4 தனுசு ராசியிலே 3 அமர்ந்திருக்கிறார். லக்கணத்திற்கு 3ஆம் பாவம் என்பது இவருடைய ஸ்தான பலம். இதை தேய்பிறை பஞ்சமி திதியில் இருக்கக்கூடிய சந்திரன் ஸ்டில் அது ஒளியோடு தான் இருக்கிறார். தேய்பிறை பஞ்சமி திதியில் பிறந்திருக்கிறார். அவருடைய ஒளியோட அந்த சந்திரனுடைய பார்வை சனிக்கு கிடைக்குது. அப்போ இந்த இடம் புனிதப்படுகிறது, சுபவலு பெறுகிறார். அப்போ சனி திசையில் என்ன கணிக்க வேண்டும்? 4ஆம் பாவத்திற்கு 12 இருக்கிறார், பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு 11 இருக்கிறார். இந்த சனியை 9 இருக்கக்கூடிய லக்கணத்திற்கு 10ஆம் பாவ அதிபதியாகப்பட்ட சந்திரன் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த இடம் உங்களுக்கு வலுவில்லையா? அதை நீங்களே பார்க்கலாம். கடந்த இந்த 15 ஆண்டுகளாக ஜாதகர் தனித்துவமாக சிறப்பான ஒரு உத்தியோகத்தில், உலகத்தில் மிகப்பெரிய உத்தியோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பிலே நல்ல உயர்கல்வியில் படித்து நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறார். நிறைய சம்பாதிக்கிறார். மிகப்பெரிய அந்தஸ்து உள்ள குடும்பம் அது. அடுத்ததாக இந்த சனி திசை ராகுதில் எல்லாமே இவருக்கு கிடைச்சிது. மிகப்பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறார். இப்போ லண்டனில் இருக்கிறார். இங்கே வந்துட்டு திருப்பி லண்டன் போயிட்டார். நல்லது. ஆனால் 2023 இவருக்கு திருமணம் நடந்தது. சனி திசை ராகு புத்தியில் தான் நடந்தது. இது பாருங்க, சனியாகப்பட்டவர் இருக்கக்கூடியது 3 சுப வலுப்பெற்ற சனி திசை நடந்தது. அதில் ராகு புத்தி. ராகு தான் இருக்கும் வீட்டுக்கு ஏற்ப பலனை கொடுக்கக்கூடியவர். மகர ராசியில் இருக்கலாமா? இருக்கலாம் சில ராசியில். ஆனால் இந்த வீட்டிற்கு உரிய சனியுடைய குணத்தை, இந்த வீட்டிற்கு 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனியுடைய குணத்தை இந்த ராகு செய்வார். திருமணத்தை நடத்தி வைத்தவரும் சனிதான், ராகுதான். சுகத்தையும் கொடுத்தவரும் அவர் தான். ஆனால் அந்த திருமணம் நிலைத்து இருக்கிறதா அப்படிங்கிறதா மிகப்பெரிய ஒரு கேள்வி. இதுக்கு பார்க்க வேண்டிய ஸ்தானங்கள் 7ஆம் பாவம். முக்கியமாக இந்த 7ஆம் பாவத்துக்கு அதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் உடைய பார்வை, செவ்வாய் இருப்பது இந்த லக்கணத்திற்கு 8 வக்கரகதி பெற்று ரோகிணி நட்சத்திரம் 3 இருக்கிறார். இந்த செவ்வாயை இந்த லக்கணத்திற்கு விரயம் மற்றும் பாக்கியஸ்தானத்தின் அதிபதியாகப்பட்ட புதன் பாக்கியஸ்தானத்திற்கு மறைந்து தனது பார்வையை பார்க்கிறார். தனித்த புதன் நல்லவர் தான். ஆனால் இருவருக்கும் உரிய பார்வையை நம்ம எப்படி எடுக்க வேண்டும்? அது லக்கணத்தை பொறுத்து செவ்வாயுடைய பார்வையை நம்ம துல்லியமாக கணக்கிட வேண்டும். இந்த லக்கணத்திற்கு அவர் எந்த ஆதித்யத்துக்கு உரியவர்? குருவின் லக்கணங்களாகப்பட்ட, குருவின் அணிகளாகப்பட்ட விருச்சகம், தனுசு, மீனம், மேஷம், கடகம், சிம்மம் போன்ற லக்கணங்களுக்கு செவ்வாயின் பார்வை ஒரு விதமாகவும் புரியுதுங்களா? அதுவே சுக்கிரனுடைய அணிகளாகப்பட்ட துலாம், ரிஷபம், மகரம் மற்றும் கும்பம் இந்த லக்கணத்திற்கு செவ்வாயின் பார்வை வேறு விதமாகவும் இருக்கும். இந்த இடத்த பாருங்க, இந்த செவ்வாயுடைய பார்வை, செவ்வாய்க்கு 4 பார்வைகள், 3 பார்வைகள். 4ஆம் பார்வையாக 11ஐயும், 7ஆம் பார்வையாக 2ஆம் தனது குடும்பஸ்தானத்தையும் பார்த்திருக்கிறார். அதன் பிறகு 8ஆம் பார்வையாக சனியை பார்க்கிறார். சனி சந்திரனுடைய பார்வையில் அதியோகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ஸ்ரீ தேய்பிறை பஞ்சமி, அவருடைய பார்வை சனிக்கு கிடைக்குது. இது ஒரு விதத்தில் அதியோகம் தான் நம்ம வச்சுக்கணும். அதியோகத்தில் தான் இருக்கிறதா வச்சுக்கணும். காரணம், சந்திரனுடைய ஒளி அதிர்வுகளாக 6, 7, 8 போன்ற இடங்களுக்கு பிரித்து பார்க்கணும். அப்போ சனியுடைய பார்வை இந்த 3 இடங்களுக்கும் கிடைக்குது. புதனுக்கும் கிடைக்குது, ராகுக்கும் கிடைக்குது, சனிக்கும் கிடைக்குது. இந்த இடங்கள் புனிதப்படும், சுப பெறும். இது கெட்ட இடங்களாக இது இருக்காது. இந்த இதில் தான் இவருக்கு எல்லாம் கிடைச்சிது. அதான் ரைட்டு.
இப்போ குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் தனது 9ஆம் பாவமாகப்பட்ட ஸ்தான பலத்தை இங்கே எடுக்கிறார். கரெக்டாக 9ற்கு 6 இருக்கிறார். தந்தை நிலைமையும் இங்கு பார்க்க வேண்டும், திருமணத்தையும் பார்க்க வேண்டும். ஒரு சில தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ என்ன நடந்தது, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்க்கின்ற போது இந்த ராகு சனி திசை ராகு புத்தியில் என்ன இவருக்கு நடந்திருக்கும் அப்படின்னா, திருமணமாகி 6-7 மாதங்களில் இவருடைய வாழ்க்கை துணை இவரை பிடிக்கவில்லை என்று ஒதுக்கிட்டார். என்ன காரணமாக இருக்கும்? தந்தை நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது, மிகவும் கவலைக்குரியதாக கேட்டார். இப்போ செவ்வாய் வக்கரகதி பெற்று ரோகிணி நட்சத்திரத்தில் இந்த 8 இருக்கிறார். முக்கியமாக இதை கவனிக்கக்கூடிய விஷயம் ஆகப்பட்டது, இந்த லக்கணத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 1 டிகிரியில் அஸ்தங்கமாகி அந்த காரகனாகப்பட்டவர் சுக்கிரனும் அஸ்தங்கமாயிட்டார். இப்போ நம்ம திருப்பி இந்த கர்மவினைக்கு வருவோம். கர்மவினை பாட்டக்கூடிய சுக்கிரனாகப்பட்டவரும் அஸ்தங்கமாக இருக்கிறார். உத்தியோகம், வருமானம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே நேரத்தில் இவருக்கு வீரியத்தை கொடுக்கக்கூடிய 3ஆம் பாவம், வீரியத்தை கொடுக்கக்கூடிய 3ஆம் பாவத்தையும் இந்த சந்திரன் பார்க்குறாரு. ஒன்றும் கண்டிப்பாக இல்லை, நல்லா ஆக்டிவாக தான் இருக்கிறார். ஆனால் மனைவிக்கு பார்க்கின்ற போது, மனைவி ஸ்தானத்திற்கு பார்க்கின்ற போது இந்த செவ்வாய் வக்கரகதி பெற்று ரோகிணி நட்சத்திரம் புதனுடைய கர்மா பெற்று அந்த புதனாகப்பட்டவர் பிரிவியை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய கொடுத்து கெடுப்பது, திருமண வாழ்க்கையை கொடுத்து, குடும்பஸ்தானத்தை பார்த்து குடும்பத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து பிரித்தையும் வைக்கிறது. இந்த பிரித்து வைப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் முக்கியமாக இந்த லக்கணத்திற்கு 1, 7, 11 இடங்களை பற்றி, திருமண வாழ்க்கை பற்றி நம்ம பேசியிருக்கோம். முன்னாடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். லக்கணத்திற்கு 7ஆம் பாவாதிபதி செவ்வாய், அடுத்து 11ஆம் பாவாதிபதி சூரியன், லக்கணாதிபதியாகப்பட்டவர் சுக்கிரன். இவருடைய தொடர்புகள் சூரியனும் சுக்கிரனும் ஒன்றாக இணைந்திருப்பார். கொடுத்து பிரிக்க ஒரு வாழாவெட்டி என்று சொன்ன அளவிலே அழகான அணுகும் பெண்ணுக்கும் வாழாமல் வாழ்ந்தும் வாழாமல் இருக்கும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த சூரியன் சுக்கிரன் பிரிவாக பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும், இந்த இடத்திலே செவ்வாயாகப்பட்ட மனைவியாகப்பட்டவர் 7ஆம் பாவத்திற்கு, அதாவது 7ஆம் பாவத்திற்கும் கெட்டுமே இல்லை, குடும்பஸ்தானத்துக்கும் கெட்டு தான் வீட்டை தானே பார்க்குறாரு. செவ்வாய் மனைவியாக இருக்கிறாங்க, ஆனால் சேர்ந்து வாழ மாட்டேங்கிறாங்க. திருமணத்துக்கு முன்பு இந்த பெண் கிட்டத்தட்ட 7 வருடங்கள் காமிச்சிருக்காங்க இந்த பையனை. ஆனால் திருமணத்துக்கு பிறகு ஒரு 6 மாதம் கூட சில நிறுத்தி வாழும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கின்ற போது, முக்கியமாக சூரியன் சுக்கிரன் அஸ்தங்கம் ஒரே டிகிரியில் ஏற்பட்டிருக்கிறது. 20 டிகிரி கடந்த நீச்சம் என்று சொல்ல முடியாது. ஏன்னா 10 டிகிரி வரைக்கும் தான் அதிநீச்சத்தில் இருப்பார் சூரியன், 20 டிகிரியில் இருக்கிறார் சூரியன். ஆனால் சுக்கிரன் இங்கே 1 டிகிரியில் அஸ்தங்கப்பட்டிருக்கும் போது சுக்கிரன் தனது சுப வலிமையை, காரகத்துவ சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்தை இங்கே இழக்கிறார், தன்னை கொடுக்கிறார். அப்படின்னா நம்ம நிம்மதியாக இல்லை, சந்தோஷம் என்பது இல்லை. பணம் இருக்குது, கார் இருக்குது, வீடு இருக்குது, ஆனால் இன்பம், காம சுத்த கொடுக்கக்கூடிய இன்பம் இல்லை. அதுக்கு முக்கிய காரணம் இந்த சுக்கிரன் தனது சுப வழியை இழப்பதும் இது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இப்போ தந்தையுடைய நிலைமைக்கு நம்ம வரணும். தந்தை ஸ்தானம், தந்தையும் அப்பாவும் ஒன்றா இருந்தாங்களா இந்த ஜாதகத்தில்? 9ஆம் பாவத்திற்கு 6 புதன் மறைந்து போயிட்டார். அப்பா அம்மாவும் பெரும்பாலான காலங்கள் வாழ்நாளில் ஒன்றாகவே இல்லை. ஆனால் அப்பா அம்மாவும் ரொம்ப பாசம் கொண்டவர்கள், பிரிந்தே இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் அப்பா இருக்கிறாரா, அப்பா நான் எப்படி இருக்கிறார், அதெல்லாம் குறையில்லை. ஏன்னா இந்த சிம்மம் என்ற வீடு எந்த ஒரு காலத்திலும் கிடவே இல்லை. இந்த சிம்ம வீட்டை இந்த செவ்வாய் மட்டும்தான் பார்க்குறார். இந்த செவ்வாய் தனது 4ஆம் பார்வையாக சிம்மம் என்று சொல்லக்கூடிய காலத்தை குறிக்கக்கூடிய, தந்தையை குறிக்கக்கூடிய இடத்தை பார்க்கிறார். இந்த சூரியனாகப்பட்டவருக்கும் ஒரு சுபத்துவம் ஏற்பட்டு விட்டது. புரியுதுங்களா? அப்போ அப்பாலாம் இருக்கிறார். அப்பா இருந்தும், அப்பா மேலே பாசம் இருந்தும் தந்தையும் மகனும் ஒன்றாக சேர்ந்து வாழவில்லை. அதற்கு முக்கிய காரணம் தனது 9ஆம் பாவத்திற்கு ஒரு சுபகிரகம். உதாரணத்துக்கு இந்த புதனாகப்பட்டவர் இதற்கு ஸ்தானபலம் அடையக்கூடிய 5 இப்படி பார்த்துங்க. புதன் இங்கே இருந்ததுதான் வச்சுங்க, அப்பா மகனும் ஒன்றாகவே சூப்பராக இருந்திருப்பாங்க. இந்த புதன் இந்த இடத்துல திருப்பலம் பெறுவார். இந்த இடம் மிகவும் சுபத்துவமாக இருக்கும். இந்த துலாம் என்ற இடத்தில் 2 இயற்கை சுபர்களும் சூரியனும் சுபத்துவம் பட்டு
மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுத்துருக்கும். இதனுடைய பார்வை இந்த 7ஆம் பாவத்துக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் இந்த இடத்தில் தந்தையை குறிக்கக்கூடிய அந்த புதன், தனித்த புதன் இரண்டிலே பகை பெற்று அந்த இடத்தை இழந்துட்டார் தானபலத்தை. புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஜாதகத்திலே உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய 6ஆம் பாவம் அதற்கு பாருங்க. இந்த 6ஆம் பாவம் அதிபதியாகப்பட்ட குரு இந்த இடத்திற்கு 5ல் இருக்கிறார். இவர் கேதுவோட இருக்கலாம், தப்பு இல்லை. குரு கேதுவோட இருந்தால் குறையெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த 6க்கு உத்தியோகஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்றனால உத்தியோகஸ்தானத்தில் மிகப்பெரிய ஒரு பொசிஷன் இருக்கிறார். அதெல்லாம் சூப்பராக இந்த குரு கொடுத்துட்டாரு உத்தியோகத்தை, குறையில்லை. இந்த சந்திரனுடைய பார்வை சனிக்கு கிடைத்தாலும் கொடுத்த விஷயத்தை, தான் கொடுத்த இன்பத்தையும் சுகத்தையும் எதுவும் பணத்தெல்லாம் குறை வைக்கல, உத்தியோகத்தெல்லாம் குறை வைக்கல, சனி எடுக்கவே இல்லை. ஆனால் குழந்தை என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய 5ஆம் பாவத்திற்கு ஒரு பலம் பெறவில்லை. 5க்கு லாபமாக இருந்தாலும் இந்த வீட்டிற்கு வீடு கொடுத்த, அந்த சனிக்கு வீடு கொடுத்த, அந்த வீடு கொடுத்த ஒரு நிலையை பார்க்க வேண்டும். சனிக்கு வீடு கொடுத்த குரு இந்த வீட்டிற்கு, சனி கொடுத்த வீட்டிற்கு 8லே மறைந்திருக்கிறார். இப்போ எப்படி பாருங்க, பார்க்கும்போது ஒரு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். லக்கணம் 5ஆம் பாவம் 9ஆம் பாவம் 1, 5, 9 நிலைமை படிப்படியான ஒரு நிலைமையாக பார்க்கணும். தனித்தனியாக பார்க்க வேண்டும். திருமணம், பூர்வ புண்ணியம், லக்கணம் சுபத்துவமாக இருக்கா, பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கா, பாக்கியஸ்தானம் நல்லா இருக்கா, நடக்கக்கூடிய தசாபதி என்ன, 5க்குடைய திசை, 5க்குடைய லக்கண அதிபதியாகப்பட்ட 5க்குரிய பாவகிரகம் வரக்கூடாது. லக்கணத்திற்கு 5ஆம் பாவமாக ஒரு இயற்கை பாவம் வந்தால் அவருடைய தசை நடக்கும்போது கவனிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, அதுதான் நம்ம பார்க்கணும். 5ஆம் பாவாதிபதி திசை தான் நடக்குது, ராஜயோகாதிபதியுடைய திசை தான் நடக்குது. அதிர்ஷ்டத்தெல்லாம் கொடுத்தார், வாழ்க்கையில் எல்லாத்தையும் கொடுத்தார். இங்கே சந்திரனுடைய தேவையுடைய சந்திரனுடைய இருந்தாலும் ஒரு பஞ்சமி சந்திரன், பலமுள்ள சந்திரன் தான், நல்லா தான் கொடுத்துச்சு, எல்லாமே இருக்குது, அதிர்ஷ்டத்தை கொடுத்துது. ஆனால் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கவில்லை. திருமணத்தால் கிடைக்க வேண்டிய சந்தோஷத்தை கொடுக்கவில்லை. காரணம், சுக்கிரன் காரனாகப்பட்டவர். சுக்கிரன் இந்த கெட்டு 7ஆம் பாவ அதிபதியாகப்பட்டவர் வக்கரகதிபதி. வக்கரம் பெற்றால் பிரிச்சுருவாங்க. இங்கு பிரிவை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த செவ்வாய்க்கு சுபத்துவ நிலை இல்லை. காரணம், இந்த இடத்தில் இவர் தனித்திருக்கலாம், ஆனால் இவருக்கு பிடிக்காத இந்த பார்வை அளவில் செவ்வாய்க்கு பிடிக்காத ஒரு பார்வை புதனுக்கும் செவ்வாய்க்கும் உள்ள பார்வை. இந்த துலா லக்னத்துக்கு புதனுடைய பார்வை சிறப்பை கொடுக்கும், ஆனால் செவ்வாயுடைய பார்வை புதனுக்கு பிடிக்காது. இந்த இடத்துல புதன் இல்லாவிட்டால் சிறப்பான குடும்பம் அமைந்திருக்கும். எல்லாத்தையும் விட புதன் இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு அசிங்கம், அவமானம் ஒன்று இருக்கும். அவருடைய குடும்பத்தை வெளியே என்ன நடக்குதுங்கிறதே அவங்க குடும்பத்திலே சொல்ல மாட்டாங்க. தந்தை மிகவும் கவலைப்படக்கூடிய ஒரு அமைப்பிலே இருக்கிறார். என்ன நடக்கும், ஒரு 2வது திருமணம் நடக்குமா, இந்த பையனுக்கு உண்டா, இத்தனை காலங்கள் வழிபடுவது எப்போது நடக்கும், அடுத்தது இந்த சனி திசை ராகு புத்தி முடிந்து வரக்கூடிய குரு திசை நடக்குமா, நீங்களே கணிச்சு பாருங்க. தெரியலன்னா திருப்பி கேளுங்க, திருப்பி உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். சரிங்களா? நன்றி.